ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எல்லாருமே வந்துட்டு சுடிதாரா இருந்தாலும் சரி, குர்த்தியா இருந்தாலும் சரி, நம்ம நேரோ பேண்ட் இல்ல பெலோசோ பேண்ட் தான் வியர் பண்றோம். ஆனா இந்த மாரி பேண்ட்லாம் நம்ம வியர் பண்றப்ப வந்து கிராட்ச் கிட்ட வந்து டைட்டா இருக்கும். அந்த தை கிட்ட டைட்டா இருக்கும். அதே மாதிரி உட்கார்றப்ப கிழியும். உடனே நம்ம கொஞ்ச நாள் வியர் பண்ணோம்னா அந்த கிராட்ச் கிட்ட கிழிஞ்சு போயிரும். இப்ப இந்த மாரி உங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்கு. ஏற்கனவே உங்க தச்ச தச்ச பேண்ட்ல இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, அத எப்படி நம்ம ஆல்டரேஷன் பண்றது? இனிமேல் நீங்க தைக்கிற பேண்ட்டுக்கும் அந்த ப்ராப்ளம் வராம அத எப்படி ஆல்டரேஷன் என்ன பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து 2 பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். உங்கள்கிட்ட இருக்க பேண்ட்டில் வந்து கிராட்செட் கிழியுது அப்படின்றப்ப நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு கீழே ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2½ இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. விரிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு 5 இன்ச் வரும். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச் போயிட்டு நடுவில் 4 இன்ச் இருக்கும். ஹைட் வந்து நான் வந்து 6 இன்ச் எடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்துட்டு நமக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் போயிடும், கீழே ஒரு 1/2 இன்ச் போயிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி 3 பாயிண்ட் மார்க் 2 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கூட இது வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறப்ப ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பீஸை வந்துட்டு நம்ம ஏற்கனவே நேரோ பேண்ட் கட் பண்ணி வச்சிருப்போம்ல, அதில் வந்து கிராச்சோட ஏரியாவை ஒரு பாதி வரைக்கும் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் சைடுக்கு மேலே அந்த நம்மளோட பேக் பார்ட்டோட ரைட் சைடுக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க ட்ரையாங்கிள் பீஸோட ரைட் சைடுமே கரெக்டாக சென்டரில் வர மாதிரி தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடில் நல்ல பக்கம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி நம்ம ராங் சைடு பக்கம் தான் வச்சு தையல் போடுறோம். இப்போ நம்ம ஒரு சைடில் தைச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் தைச்சிட்டு இன்னொரு பக்கம் தைக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் மாற்றிட்டு தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கரெக்டாக பின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வர்ற மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் ஈவனாக முடியணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் ஓப்பனாக இருக்குல்ல, அந்த ஏரியாவை லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே தைச்ச பேண்ட்டு, இனிமேல் தைக்க போகிற பேண்ட்டு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.